பாயலாம். இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட் லாகின் பேஜ். ஃபார் ஈஸி அக்சஸ்க்காக நான் சூப்பர் அட்மின் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கேன்னா, ஸோ நான் ஈஸி அக்சஸ்க்காக இது ஒரு டெம்பரரியாக செஞ்சு வச்சுருக்கேன்னா, இப்போது சூப்பர் அட்மின் கிளிக் பண்ணிட்டு லாகின் ஆகிற நேரம் டைரெக்டாக டேஷ்போர்ட் போகும். அந்த டேஷ்போர்டில் வந்து டோட்டல் ரெவன்யூஸ், டோட்டல் ஆர்டர்ஸ், எவரேஜ் ஆர்டர் வேல்யூஸ் இதெல்லாமே காட்டும். இன்னைக்குள்ள நாங்கள் ஃபில்டர் பண்ணிக்கல வீக்லி டோட்டல் ஓடர்ஸ் எவ்வளோ, ரெவன்யூ எவ்வளோ, அது மாதிரி. அதே மாதிரி மந்த் பார்க்கலாம். டுடே எவ்வளோ ஓடர்ஸ் போயிருக்கு, ரெவன்யூ எவ்வளோ, அது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு நான் டேட்டா பேஸில் எதுவும் ஸ்டோர் ஆகலை, ஸோ ஜீரோ காட்டுது. திஸ் வீக் பார்க்குற நேரம் எங்களுக்கு காட்டும். இது வந்து அட்மின் டேஷ்போர்டில் ஒரு ரிப்போர்ட் அனாலிசிஸ் பேஜ் மாதிரி. இதில் ஓடர்ஸ் பை ஸ்டேட்டஸ், ரெடி ஆர்டர்ஸ் எத்தனை இருக்குது, ப்ரிப்பேரிங் ஆர்டர்ஸ், கம்ப்ளீட் அண்ட் கன்ஃபார்ம் ஆர்டர்ஸ் எத்தனை இருக்குது, அதே மாதிரி ஓடர்ஸ் டைப்பில் டைனிங் டேக்அவே, பிக்கப் ஆர்டர்ஸ் என்ன மாதிரி இருக்குன்ட்டு சொல்லி இதில் காட்டும். கடைசியாக பேமெண்ட் மெத்தட், கேஷ் பேமெண்ட் அண்ட் கார்ட் பேமெண்ட் வித் வவுச்சர்ஸ், அது மாதிரி ஒரு சின்ன ரிப்போர்ட் அனாலிசிஸ் இது. ரெஸ்டாரண்ட் பீக் ஹவர்ஸ் வந்து இதில் காட்டும், என்ன டைமில் ரெஸ்டாரண்ட்ஸ் ஒரு பிஸியாக இருக்குது, அது மாதிரி டீட்டெயில்ஸ் சூப்பர் அட்மினுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னா. அடுத்து டாப் செல்லிங் ஐட்டம்ல வந்து என்ன ஐட்டம் கூடுதலாக செல் ஆகிருக்குன்னு சொல்லி நான் பார்க்கணும். இதெல்லாமே சார்ட் ஜிஎஸ் யூஸ் பண்ணி நான் பேக்கெண்டில் செஞ்சுருக்கேன்னா. பிரான்ச் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு பிரான்ச் மட்டும்தான் இருக்கா, இல்லை கூடுதலாக 2 3 பிரான்ச் இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு பிரான்ச் வந்து வைஸ் பிரித்து அதில் இருக்க ரெவன்யூஸை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும்னா, அதனால் நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த பிரான்ச் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு டேபிள் போட்டு வச்சுருக்கேன். இப்போது ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு மாற்றிக்கலாம் இந்த டேபிள்ஸை. அதே மாதிரி பிரான்ச் வருமா வராதான்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ண்ணா. அடுத்து ஸ்டாஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டாஃப் பெர்ஃபார்மன்ஸில் நான் இன்னைக்கு ஜஸ்ட் டெஸ்டிங் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு சில ஆர்டர்ஸ் போட்டனால கெஷியர் காட்டுதுன்னா, இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டேபிள் ஒன்று இருக்குது. அடுத்தனா மெனு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆல் மெனுஸ், டின்னர், லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கக்கூடியனா. அடுத்து ஒன்லைன்ஸ் மெனு ஒரு ஆப்ஷனுக்கு வச்சுருக்கேன்னா வேணுமெண்டா க்ரியேட் பண்ணிக்கலாம், அப்படி வேணான்னா அதை ரிமூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுவாங்கன்னா. இப்போது கியூஆர் கோட் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு கியூஆர் கோடு எதுவும் வரணுமா, அதை கொஞ்சம் பார்க்கணுன்னா. ஏன்னா சம்டைம்ஸ் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி எதுவும் பே பண்ணுற மாதிரி இது அவைலபிள் அந்த ரெஸ்டாரண்ட்க்கு இருக்கா, அதை கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லணும்னா. இப்போ இந்த கேட்டகரைசேஷன்லனா இதில் 3 மெனுஸ் இருக்குது, டின்னர், லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் கிளிக் பண்ணுற நேரம் இங்கே மெனு ட்ரீ ஒன்று பார்க்கணும். அப்படைசரில் என்னென்ன வரும், கோல்டு அப்படைசர் அண்ட் ஹாட் அப்படைசர், அதில் கோல்ட் சலட்ஸ், யோகர்ட். அடுத்து ஹாட் அப்படைசரில் சீஸ் ரோல்ஸ், ஃப்ரைட் வெஜிடபிள், அது மாதிரி பிரிச்சுக்கலாம். எங்களுக்கு வேணும்னா ரூட் டிரெக்டரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஹெட் சப் கேட்டகரி ஒன்று க்ரியேட் பண்ணி எங்களுக்கு இந்த ட்ரீயை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது நார்மல் யூஐ நான் ஒரு டெம்ப்ரரியாக அது செஞ்சது. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஒருத்தரோட ஹெல்ப்போடு இதை மேலும் செஞ்சுட்டு போகலான்னா, யூஏ ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நல்ல டெம்ப்ளேட் ஒன்று தேடி செய்யலாம்ண்ணா. இது ஃபுல்லாக பேக்கெண்டில் ரன் ஆகுது. நான் நார்மலாக யூஐ செஞ்சுட்டு இதில் டெஸ்டிங்காக இந்த யூஐ செஞ்சு பார்த்தேன். அடுத்து ப்ராடக்ட்ஸில் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். க்ரியேட் ப்ராடக்ட் கொடுத்து ப்ராடக்டை பேர், ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் எவ்வளோ, டிஸ்கிரிப்ஷன், பிரான்ச் செலக்ட் பண்ணிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிரான்ச் என்ன மாதிரின்ட்டு சொல்லணும். ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் தற்கால அதுக்கு சம் பிரான்ச்சஸ் இருப்பான்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லணும். என்ன கேட்டால் 2 3 பிரான்ச் இருக்க நேரம் மேனேஜர்ஸ் வித்தியாசப்படும், அதே மாதிரி கிச்சன் ரோல் வித்தியாசப்படும், கெஷியர் ரோல் வித்தியாசப்படும். அப்போது பிரான்ச்சுக்கு கீழே தான் இந்த மேனேஜர்ஸ், கெஷியர்ஸ், வெயிட்டர்ஸ் அவங்கள அசைன் ஆகணும். அப்போ பேஸ்ட் இந்த பிரான்ச் தான் மற்றது எல்லாமே டிபெண்ட் ஆகணும். அப்போ பிரான்ச் எது வருமானட்டு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லணும். அடுத்து மெனுவில் வந்து நான் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் மெனு கிளிக் பண்ணிட்டு கிரில் சிக்கன், சாலட்ஸ், அது மாதிரி
ஏதாவது கிளிக் பண்ணிட்டு நான் ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். நான் வந்து செலக்ட் ஃப்ரூட் செலக்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொன்னால் ப்ரைஸ் 450, cost 200, branch 2. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் SKU நம்பர் barcode, அது ப்ரிப்பேரிங் மினிட்ஸ் எனக்கு வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னா ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் பெட் டெக்ஸ்ட் என்ன மாதிரின்ட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒரு டெக்ஸ்ட் தான், அந்த டெக்ஸ்ட் வேணா போட்டுட்டு இதெல்லாம் கிரியேட் பண்ணலாம். அடுத்து வேரியண்ட் ஃப்ரூட் செலக்டில் என்னென்ன வேரியண்ட் இருக்குது, அவைலபிலிட்டி என்ன மாதிரி மண்டே வென்ஸ்டே என்னென்ன டைமில் அவைலபிளாக இருக்குன்ட்டு சொல்லி ஒன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டோபிள் ஃபங்க்ஷன் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து ப்ராடக்ட் இமேஜை வந்து அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபைனலாக ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் ஆக்டிவ் இன்ஆக்டிவ், சப்போஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஃப்ரூட் செலக்ட் அன்னைக்கு அவைலபிள் இல்லைன்னு சொன்னால் இன்ஆக்டிவ் பண்ணிக்கலாம், அவைலபிள்னு சொன்னால் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து ப்ராடக்ட்ஸ். அடுத்து ஆர்டர்ஸ் வந்து இன்னைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓல் ஸ்டேட்டஸ், அதாவது கன்ஃபார்ம் ஆர்டர்ஸ் என்ன எதுனா இருக்குது, ப்ரிப்பேரிங் ரெடி ஆர்டர்ஸ் அண்ட் கம்ப்ளீட்டட் ஆர்டர்ஸ், டேக் அவே ஆர்டர்ஸ், டைனிங் ஆர்டர்ஸ், இதெல்லாம் இது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னா இதில் ரெஃபரன்ஸுக்கு ஆர்டர் ஐடி உண்டும், கஸ்டமரோட பேர் அண்ட் இதுகள்லாம் பார்க்கலாம். அடுத்து பஸ், இதில் வந்து நான் எக்ஸஸ் டினைட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ரோல் வைஸ் எனக்கு என்னென்ன எக்ஸஸ் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லணும். அதாவது சூப்பர் அட்மின் எக்ஸஸ் என்னென்ன, அட்மின் எக்ஸஸ் என்னென்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் கெஷியர் எக்ஸஸ் என்ன, வெயிட்டர் அண்ட் கிச்சன் எக்ஸஸ் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லணும்னா. அடுத்து டேபிள்ஸ், இன்வென்ட்ரிக்குன்னா நான் அது இன்னும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, டேஷ்போர்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஏன் இன்வென்ட்ரி இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா இதில் ரெஸ்டாரண்ட்டில் இருக்க மெனூஸ் கொஞ்சம் நமக்கு தெரியாதுண்ணா, என்னென்ன மெனூஸ் என்னென்ன கேட்டகரைசேஷன் கீழே வரும் அப்படின்னு கொஞ்சம் ஃபுல்லாக டோட்டல் மெனுன்னு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு எனக்குலாம் அந்த ட்ரீயை வடிவாக செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்குள்ள ட்ரீயை செஞ்சுட்டோம்னு சொன்னோன்னா இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால இன்வென்ட்ரி வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஆனால் ப்ரொமோஷன்ஸ், அதாவது கிறிஸ்மஸ், தீபாவளி டைம்ஸ், இதுலலாம் என்னென்ன ப்ரொமோஷன்ஸ் வரும்னு தெரியாது. ஸோ அந்த ப்ரொமோஷன் ரிக்வயர்மெண்ட்ஸையும் கொஞ்சம் கேட்டு எடுக்கணும்னா சம்டைம் 50% ஆஃபர்ஸ் போகும். அது மாதிரி ஆஃபர்ஸ் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே இன்னைக்குல நாங்கள் டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரியும் க்ரியேட் பண்ணக்கூடிய மாதிரியும் அப்டேட் டிலீட் பண்ணக்கூடிய மாதிரியும் இன்னைக்குல க்ரெட் ஒன்று செஞ்சுக்கலாம்னா. அடுத்து பிரான்ச்சஸ் வந்து ரிக்வயர்மெண்ட்ஸ் கொஞ்சம் கேட்டிருக்கேன், அதையும் கொஞ்சம் பார்க்கணும். அடுத்து யூசர்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த டைம் ஓரளவு சூப்பர் அட்மின்ல இவ்வளோ தான் நான் செஞ்சுருக்கேன்னா. அடுத்து அட்மின் கேட்டகரி, அட்மின்க்கு டேஷ்போர்டை பார்க்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அடுத்துனா அதே மாதிரி மெனுவாக ஒன் டைமில் சப்போஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எமர்ஜென்சிக்கு ஒரு மெனு க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சொன்னாலும் அட்மினுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னைக்குல டோட்டல் ஆர்டர்ஸ், பெய்டு ஆர்டர்ஸ், இந்த மாதிரி அன்பெய்டு ஆர்டர்ஸ், டோட்டல் பில், என்ன டைம் என்ன டேட்டில் க்ரியேட் ஆகிருக்கு, இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு ஃபில்டரிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், டேக்கு இதெல்லாம் கொடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அடுத்து அட்மினுக்கு பொஸ் எக்ஸஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னா சம்டைம்ஸ் எதுவும் ஓடர்ஸ் இஷ்யூஸ் எதுவும் இருக்குமான்னு கொஞ்சம் பார்க்கணும். எக்ஸஸ் என்ன மாதிரி சம்டைம்ஸ் அட்மினுக்கு வந்து பொஸ் எக்ஸஸ் இல்லாமல் இருக்கலாம், சிலதில் இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு சொன்னால் நான் அந்த எக்ஸஸை கொஞ்சம் பார்த்துட்டு ஸ்டிக் பண்ணிக்குவேன். அடுத்து டேபிள்ஸ், எனக்கு அட்மினுக்கு வந்து டேபிள்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய மாதிரியும் ஃபுல் டேபிளை வியூ பண்ணக்கூடிய மாதிரியும் அப்டேட் டிலீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்.
சேம் as தி இன்வென்ட்ரி ப்ரொமோஷன்ஸ் இதுகளெல்லாம் கிளைண்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செய்யலாங்க. அடுத்து அட்மின் கெஷியர். கெஷியருக்கான டேக்அவே ஆர்டர்ஸ் போடலும். டைனிங் ஆர்டர்ஸ் என்ன மாதிரின்னு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுவேன். சப்போஸ் கெஷியருக்கு வந்து டைனிங் ஆர்டர் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கா, எக்ஸஸ் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா வெயிட்டர்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் டைனிங் ஆர்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. கெஷியருக்கு வந்து டேக்அவே ஆர்டர்ஸ் மட்டும் இப்போதைக்கு நான் எக்ஸஸ் கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். எனக்கு கெஷியருக்கு வந்து டோட்டல் ஆர்டர்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு இன்னைக்குல பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னைக்குல ஆர்டர்ஸ் ஒரு டேக்அவே ஆர்டர்ஸ் வந்து கெஷியருக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இன்னைக்குல குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். அது மாதிரி பை ஃபால்ட்டாக ஒரு ப்ராடக்ட் அப்ளை ஆச்சுன்னா டெலிட்டும் பண்ணிக்கலாம். இப்படி போட்டுட்டு இதில் வெட் இன்க்ரீஸ் ஆகும் சப்போர்ட்டர். இதில் இந்த இன்வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் எனக்கு ரிக்வயர்மெண்ட்டில் வேணும்னா என்னன்னு சொன்னால் என்ன மாதிரி டெக்ஸ் அட்டாச் ஆகுது, டிஸ்கவுண்ட் என்ன மாதிரி, சர்வீஸ் சார்ஜ் எதுவும் அட்டாச் ஆகுதா, அது மாதிரி கொஞ்சம் பார்க்கணும். அடுத்து இந்த பேமெண்ட் பில் பார்க்குற நேரம் கேஷ் பேமெண்ட்ங்கிற நேரம் எனக்குல 5750 காட்டுது. நான் 6000 என்டர் பண்ணுற நேரம் எனக்குல பேலன்ஸ் காட்டும். இதே கார்டு அரேஞ்சுன்னு சொன்னால் எப்படி கார்டு பேமெண்ட் எக்ஸஸ் எப்படி பேங்க் வைஸ் எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணலாமா, இல்லை ரெஃபரன்ஸ் நம்பர் எதுவும் என்டர் பண்ணணுமா, மற்ற சிஸ்டமில் நான் கார்டு பேமெண்ட் எடுத்துட்டு அதில் இருக்க ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு சார்ஜ் கொடுக்கலாமா, அதை கொஞ்சம் பார்க்கணுன்னா அடுத்து ஓச்சர் என்ன மாதிரின்ட்டு ஓச்சர் கோடை கொடுத்துட்டு சார்ஜ் கொடுக்கணும். இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஹோல்டு பண்ணலாம் ஆர்டரை. சப்போஸ் கஸ்டமர்கிட்ட வந்து கேஷ் கொஞ்சம் போதாமல் ஏதாவது கேஷ் பண்ணுற நேரம் ஏதாவது எரர் வர்றது மாதிரினா ஆர்டரை வந்து ஹோல்ட் பண்ணலாம். சம் ரீசன் ஏதாவது டைப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஆர்டரை ஹோல்ட் பண்ணலாம். அடுத்துனா இது பிக்கப் ஆர்டர், டேக் ஆர்டர்ஸ். இந்த யூஏ வந்து நார்மலாக இருக்குன்னா யூஏ செய்கிறனா இருந்தால் இப்போ ஃபுல்லாக பெக்கெண்ட் மட்டும் இதுக்கு நான் இன்வாய்ஸ் அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். சாரி, நான் இன்வாய்ஸ் இன்னும் செய்யலை. இன்வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்ட்டு முதல்ல என்ன ரெஸ்டாரண்ட் பேர், அதோட லோகோ, அப்புறம் அவங்களோட இமெயில் அட்ரஸ், அந்த இன்வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் எனக்கு வேணும்னா ஒரு ஒரு ஃபோட்டோ இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன். இது வந்து ஒரு சின்ன போஸ்ட் சிஸ்டம் உண்டு. அடுத்து வெயிட்டர்ஸ். வெயிட்டர் வெயிட்டர் ரோலில் லாகின் ஆகிற நேரம் யா இது வெயிட்டர் ரோல். வெயிட்டர் டேஷ்போர்ட்லனா இப்போ இது டேபிள்ஸ், இதெல்லாம் டேபிள்ஸு வந்தீங்கன்னா இருக்குது. இப்போது வெயிட்டருக்கு வந்து டேபிள்ஸை வந்து எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டர்ஸ்க்கு வந்து டேபிளை வந்து அசைன் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்ட்ரக்சர் மாறுனுச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக இதுகளை வந்து குயிக்காக எடிட் பண்ணி மாற்றிக்கிடும். டன் எடிட்டிங் கொடுத்தா ஓகே. இப்போது டேபிள் ஒன்று அடிஷ்னலாக ஆட் பண்ணணும்னு சொன்னால் டேபிள் விஐபி கெப்பாசிட்டி 8 persons ஸ்கொயர் ரவுண்ட் ஷேப்பையும் எங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கணும். நான் ரவுண்ட் செலக்ட் பண்ணி கிரியேட் டேபிள் கொடுத்தேன். டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. எடிட்ல கொடுத்து அந்த டேபிள் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அசைன் பண்ணிக்கலாம். இதுலன்னா இப்போது டேபிள் 7ல் கஸ்டமர் ஆர்டர் போட வெயிட்டரை கூப்பிட்ற நேரம் இப்போ வெயிட்டர் என்ன செய்வாங்கன்னா டேபிள் 7 கிளிக் பண்ணி இப்போது மெனுவெல்லாம் காட்டும் வித் ப்ரைஸோட. எங்களுக்கு கஸ்டமர் கேட்குற மெனுவை பார்த்து கேட்குற ஆர்டரை வந்து எங்களுக்கு ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஃப்ரூட் சலாட் இப்படி ஆர்டர்ஸ் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி எங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கணும்.
செலக்ட் பண்ணிட்டு சென்ட் டு கிச்சன் கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஸ்டேட்டஸ் குக்கிங்க்கு மாறிடும். டேபிள் 7 ஸ்டேட்டஸ் வந்து குக்கிங்க்கு மாறிடும். குக்கிங்க்கு மாறினதுக்கப்புறம் இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இப்போ இந்த ஆர்டர் வந்து ஃபுல்லாகவே கிச்சனுக்கு போயிடும். இப்போ நாங்கள் கிச்சனராக லொகின் ஆகி பார்த்தோம் சொன்னால் அதில் ஆட்டும் லொகின் ஆகும் கிச்சனராக. ஓ, டேபிள் 7ல் உள்ள ஆர்டர் ஃபுல்லாகவே இதில் காட்டும். ஆர்டர் ரிசீவ் ஆகி என்ன எவ்வளோ நேரம் ஆகுது அந்த டைம் காட்டும். சப்போஸ் ஆர்டர் ரொம்ப டிலே ஆனிச்சுன்னு சொன்னால் சின்ன அலர்ட் மாதிரி நினைக்கிற கிச்சன் டிஸ்பிளேல காட்டும். இது ஃபுல்லாகவே கிச்சன் டிஸ்பிளே தான் யூஐ. யூஏ எதுவும் டிசைன் பண்ணணும், வேறு ஏதாவது டெம்ப்ளேட் இருக்குன்னு சொன்னால் டிசைனர் ஒருத்தரோட ஹெல்ப்போட செஞ்சுக்கலாம்னா நான் இது ஜஸ்ட் பேக்கெண்டோட நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நாங்கள் ஃப்ரூட் சலாட்டை இப்போ நாங்கள் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் கொடுத்துட்டு ஸ்டார்ட் த ஓட நான் கொடுத்துட்டு ஃப்ரூட் சலாட் ப்ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிச்சனில் வந்து grill சிக்கன் செய்கிறது வேற ஒரு செஃப்பாக இருக்கும், ஃப்ரூட் சலாட் செய்கிறது வேறு செஃப்பாக இருக்கும், அதே மாதிரி பாயசம் செய்கிறது வேறு செஃப்பாக இருக்கும். இப்போ ஃப்ரூட் சலாட் செய்கிறவர் வந்து ஃப்ரூட் சலாட்டை முடிச்சிட்டாருன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணுற நேரம் ஃப்ரூட் சலாட் செஞ்சிரு முடிஞ்சுன்னு அர்த்தம். அடுத்து பாயசம் கிளிக் பண்ணிட்டேன்னு சொன்னால் பாயசம் செஞ்சு முடிஞ்சு. அதே மாதிரி grill சிக்கன் அப்படி மார்க் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஐட்டம். இப்படி இதில் இருக்க டோட்டல் எல்லாமே மார்க் ஆனதுக்கப்புறம் இது ரெடி டு பிக்கப்ங்கிற ஸ்டேட்டஸ்க்கு மாறிடும். இப்படி ஸ்டேட்டஸ்க்கு மாறினதுக்கப்புறம் டேபிளோட ஸ்டேட்டஸ்க்கும் மாறிடும், குக்கிங்லேருந்து சர்வுக்கு மாறிடும். அப்போது இங்கே நிற்கிற உதாரணத்துக்கு டேபிள் 5ல் வெயிட்டராக லோகின் ஆகும். இப்போ டேபிள் 7 பார்க்குற நேரம் இப்போ நான் டேபிள் 15ல் ஏதாவது ஒரு ஆர்டரில் இருக்கேன்னு சொன்னால் டேபிள் 7ல் வந்து ஆர்டர் இஸ் ரெடி டு சர்வ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் காட்டும். இந்த யூஏஇ வந்து கம்ஃபர்டபுளாக என்னான்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லணும்னா, இல்லாட்டி இந்த இப்போ செஞ்சிருக்க ஃபார்மட் அண்ட் ஒர்க் ஃப்ளோ ஓகேவான்னு கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா அந்த ஸ்டேட்டஸ் மாறுது, டைம் காட்டுது, அதுகளெல்லாம் ஓகேவான்னு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கன்னா, அப்படி எதுவும் ஃபால்ட் இருந்தால் சொல்லுவேன், நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிடுறேன். ஓ, எடிஷனலாக எதுவும் ஆர்டர் பண்ணாங்கன்னு சொன்னேன் கொஞ்ச நேரம் சேர்ந்து டேக் நியூ ஆர்டர் கொடுத்து மறுபடியும் நாங்கள் ஒரு ஆர்டர் ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் டேபிள் 7 மீண்டும் குக்கிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு மாறிடும். எகைன் போய் பார்த்தோம்னா ஃபுட் சலாட் ஆர்டர் ஒன்று வந்திருக்கும். ஸ்டார்ட் நான் கொடுத்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மார்க் எஸ் ரெடி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே குக்கிங்லேருந்து சர்வுக்கு மாறிடும். அப்போது வெயிட்டர் போயிட்டு அந்த ஆர்டரை எடுத்து கொண்டு வந்து கஸ்டமருக்கு சேவ் பண்ணும். இப்படி இந்த சிஸ்டம் என்ன ஒர்க் ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் இதில் டோட்டல் பேமெண்ட் என்ன மாதிரிட்டு ஃபுல்லாக பார்த்துக்கலாம். பேமெண்ட் கொஞ்சம் செய்ய இருக்கேன்னா அதை நான் பார்த்துட்டு கொஞ்சம் ஒர்க்க சொல்கிறேன். ஓவராலாக டோட்டல் சோடஸ் அது மாதிரி கொஞ்சம் இருக்கு. இப்போ எனக்குன்னா இந்த இன்வாய்சஸ் என்ன மாதிரின்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கன்னா, அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் யூஏ கொஞ்சம் என்ன மாதிரின்ட்டு கொஞ்சம் இதோட இன்னும் பெட்டராக எப்படியுமே இதோட இன்னும் பெட்டராக தான் இருக்கணும்னா அப்போ அந்த எனக்கு அந்த யூஏ டிசைனரை கொஞ்சம் அசைன் பண்ணீங்கன்னு சொன்னால் கொலாபரேட் பண்ணி குயிக்காக ஒர்க் முடிக்கிற மாதிரி இருக்கும்னா இப்போ பெக்கன் ஓவராலாக கொஞ்சம் முடிஞ்சு இன்னும் ஏதாவது ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இன்னும் செஞ்சுட்டு போகலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து நான் பெக்கெண்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னா அதுக்கு ஃபேவராக ஃப்ரண்ட் அண்ட் டிசைனர் வந்து அந்த யூஏ செஞ்சு கொடுத்தாரு இன்னும் கொஞ்சம் குயிக்காக ஒர்க்கை முடிக்கலாம்னா அதை கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓவராலாக நான் இதுவரை செஞ்சுருக்கேன். எதுவும் ஃபால்ட் எதுவும் இருந்தால் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கன்னா அடுத்த மீட்டிங்கில் நான் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நான் ஒர்க்கை குயிக்காக முடிக்க பார்க்குறேன். தேங்க்யூ அண்ணா. எதுவும் ஃபால்ட் இருந்தால் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.